காலை வணக்கம் பிள்ளைகளா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதோ இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த பிள்ளைகள் அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க இல்லையா? கால்பந்து விளையாடுறாங்க, அப்படி தானே? இவர்கள் போலவே நீங்களும் எப்பொழுதும் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், அழகாக சுறுசுறுப்பாக விளையாடணும். அப்படிங்கிறது தான் இங்கே பாருங்களேன், இனசு கவி அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கப்படக்கூடிய பாரதியார், மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்கிறாங்க. இவர் தான் மகாகவி பாரதியார். இவருடைய முழு பெயர் என்னன்னா சுப்பிரமணிய பாரதியார். சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய பாடல்கள் உங்களை மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. விடுதலை போராட்ட வீரர், பத்திரிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காரு. அந்த காலத்தில் உங்களை மாதிரி குழந்தைகள் எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய விதத்தில் பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் இது. இது இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பாடல். சரிங்களா? இது நம்முடைய 14வது பாடத்தில் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளாகிய நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? அதாவது குழந்தைங்க நீங்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், ஓடி ஆடி விளையாடணும், சோர்ந்து இருக்கவே கூடாது. சோர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறதோ, சாப்பிட்டு உட்காந்துருக்கிறதோ இருக்கவே கூடாது. நீங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து விளையாடணும், அதுவும் கூடி ஒற்றுமையாக விளையாடணும். நிச்சயமாக சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மற்ற பசங்க கூட சேர்ந்து விளையாடுறீங்க இல்லையா? அப்போ மற்றவங்க செய்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க கூட கோச்சிக்கிறதோ சண்டை போடுறதோ இல்லாமல் சேர்ந்து நீங்கள் எப்போதும் விளையாடணும் அப்படிங்கிறத பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தினம் விளையாண்டால் மட்டும் பத்தாது, கண்டிப்பாக படிக்கணும் இல்லையா? சின்ன பிள்ளைங்க இந்த வயசில் நீங்கள் படிக்கிறது உங்கள் ஆழ் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். அதுவும் எந்த நேரத்தில் தெரியுமா நீங்கள் நிச்சயமாக படிக்கணும்? காலையில் தூங்கி எழுந்ததும் படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமையான பாடல்களை நீங்கள் பாடுறதுக்கு கற்றுக்கணும். அது எந்த மாதிரி பாடல்களாக இருந்தாலும் கனிவு கொடுக்கக்கூடிய, அதாவது இனிமையை கொடுக்கக்கூடிய, மன நிறைவை கொடுக்கக்கூடிய பாடல்களை நீங்கள் பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் சாயங்கால நேரம், அதாவது மாலை வேளையில் தான் நீங்கள் அதிகமாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட அந்த காலத்தில் ரொம்பவே வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சு. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், வேலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைகள், பணம், வசதியெலாம் இருக்குது இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே இந்த உலகத்தில் சமமானவங்க தான், மேலானவங்க கீழானவங்கன்னு யாருமே கிடையாது, அப்படி சொல்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டாசு கவி பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாரை நாம் மேலானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீதினா ஒழுக்கமாக இருக்கக்கூடியது, நேர்மையாக இருக்கக்கூடிய பண்பை தான் நீதின்னு சொல்லுவோம். அப்படி ஒழுக்கமுடையவர்களாகவும் கல்வியில் சிறந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவங்களையும், அன்பு மிகுந்தவர்களாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், மக்கள் என அனைவரிடமும் ஒற்றுமையோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் யார் ஒருத்தவங்க இருக்காங்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் மேலானவர்கள் அப்படிங்கிறத குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லியிருக்காரு. இந்த பாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான, அதாவது புகழ்பெற்ற பாடல் தான் இது. இந்த பாடல் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நம்முடைய 14வது பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தினுடைய தலைப்பு. பாடலினுடைய தலைப்பும் அதுதான். சரிங்களா? இந்த பாடலை நம்ம பாடலாமா? இல்லை, மிஸ் பாடுறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பாடி பயிற்சி செய்யலாம். சரிங்களா? ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு,
பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். நீதி உயர்ந்த மதி கல்வி, நீதி உயர்ந்த மதி கல்வி. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். சுப்பிரமணிய பாரதியார். இவர் தானே இந்த பாடலை பாடியிருக்காரு. இந்த பாடலை நீங்களும் நிச்சயமாக பார்க்காம பாடிட்டு எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பணும், சரிங்களா? பாடத்தினுடைய பின்புறமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளை இப்போ பார்க்கலாமா? இந்த பாடத்தினுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா ஒலித்து பழகுக இந்த பகுதி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சொற்களை நீங்கள் எழுத்து கூட்டி கண்டிப்பாக படிக்கிறதுக்கு பயிற்சி செய்யணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடியது பார்க்காமலே கண்டிப்பாக எழுதி நீங்கள் பயிற்சி செய்யணும், சரிங்களா? முதல்ல இந்த வார்த்தைகளை எழுத்து கூட்டி படிக்கலாம். ஓடி விளையாடு, ஓ டி ஓடி. விளையாடு, வி ளை விளை. யாடு, விளையாடு. ஓடி விளையாடு. இரண்டாவது வார்த்தை ஓ இ இந்த், ஓய்ந். தீரு, ஓய்ந்திரு. இக், ஓய்ந்திருக். க, ஓய்ந்திருக்க. லா, ஓய்ந்திருக்கலா. கா, ஓய்ந்திருக்கலா. கா, து, ஓய்ந்திருக்கலாகாது. இப்படி ஒவ்வொரு எழுத்தாவே அப்படியே சேர்த்து சேர்த்து கோர்வையாக படிச்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய வார்த்தையானாலும் நீங்கள் படிக்க முடியும். ஓய்ந்திருக்கலாகாது. அடுத்து மூன்றாவது சொல் கூடி, கூ டி கூடி. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? வி ளை யாடு, விளையாடு. அடுத்த தொடர் கு ழ என் தை யை, குழந்தையை. வையாதே, வை யா தே, வையாதே. கனிவு, கனிவு. அடுத்த வார்த்தை என்னது? கோடு, கொடு. இக், கொடுக். கு, கொடுக்கு. எம், கொடுக்கும். கனிவு கொடுக்கும். சாதிகள், சா தி க இல். சாதிகள். இல்லை, இ இல் ளை, இல்லை. சாதிகள் இல்லை. உயர்ந்த மதி, உ ய இர் இந்த, உயர்ந்த. மதி, மதி, மதி. மதினா அறிவுன்னு அர்த்தம். மதினா பொருள் என்னம்மா? அறிவு. அப்படி இல்லைன்னா நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மீனிங்கும் இருக்குது, சரியா? மதினா அறிவு, நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பொருள் இருக்குது, சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது படித்தும் எழுதியும் பழகுக. இந்த பயிற்சிகள் தான். இது உங்களால் ஈஸியாக எழுத்துக்கூட்டி படிக்க முடியும். விளையாடு, வையாதே, கனிவு, உயர்ந்த மதி, குழந்தை, அன்பு, படிப்பு, பாட்டு. இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்க்காம எழுதுறதுக்கும் நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடிய பயிற்சி பொறுத்துக பயிற்சி. இதில் இருக்கக்கூடிய வினா பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை முதல்ல வாசிக்கலாமா? கனிவு கொடுக்கும், காலை, மாலை. சாதிகள், அன்பு, அன்பு. நிறைய, நிறைய. உடையவர், உடையவர். அன்பு நிறைய உடையவர். அடுத்து விடை பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களை வாசிப்போம். அப்போ தான் நமக்கு எது எதை பொருத்தணுங்கிறது தெரியும். விளை யா இட்டு, விளையாட்டு.
எது விளையாட்டு? எந்த நேரத்தில் நம்ம விளையாடணும்? மாலை நேரத்தில் தான் விளையாடணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா பாரதியார். மாலை விளையாட்டு. அடுத்த வார்த்தை பாருங்க. இல்லை. இல்லை. எது இல்லை? சாதிகள் இல்லை. மேலோர். மேலோர்னு யாரை சொல்லியிருக்கார் பாரதியார்? அன்பு நிறைந்தவங்களை தான் மேலோர்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அடுத்தது படிப்பு. எப்போ படிக்கணும்? சரியாக சொன்னீங்க, காலை நேரத்தில் தான் படிக்கணும், மாலை நேரத்தில் விளையாடணும் இல்லையாம்மா. அடுத்தது பாட்டு. பாட்டு நமக்கு என்ன கொடுக்கும்? கனிவு கொடுக்கும், அதாவது இனிமையான எண்ணங்களை கொடுக்கும், வார்த்தைகளை கொடுக்கக்கூடியது இல்லையா. சரி, இன்னைக்கு தமிழ் வகுப்பில் பாரதியார் அவர்களினுடைய ஓடி விளையாடு பாப்பா இந்த பாடலை நாம் நல்லா பார்த்துட்டோம் இல்லையா. இந்த பாடலை நீங்களும் பார்க்காம பாடுறதுக்கும் பயிற்சி செஞ்சுட்டு எனக்கு ஆடியோ மெசேஜ் அனுப்பணும், சரிங்களா. இன்றைக்கி நேரடி காணொளி வகுப்பில் மீதம் இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் வினாக்களையும் பார்க்கலாமா. நன்றி, வணக்கம்.